ஆமென். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கின்றது. வேளையிலும் எங்களுடன் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவார். அவங்களோட ஒப்படைக்கிறோம், பார்த்து வழி நடத்துங்களா. ஆமென். காட் பிளஸ். ஆமென். God bless you. Thank you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளை குறித்ததான வசனம். பிள்ளைகள் பெற்றோர் கர்த்தர். குடும்பத்தை கர்த்தர் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார்? குடும்பத்தின் காரியங்களில் கர்த்தர் எப்படி தலையிட்டு அவர் செய்கிறார்? நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் தேவன். நம்முடைய பிள்ளைகள், நம்ம அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் பிள்ளைக்காக தேவனுடைய சமூகத்தில் கடந்து சென்று ஜெபித்தார். கர்த்தர் கிருபையின்படி அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து தாயாய் மாறக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். முதலாவது ஆகாருக்கு பிள்ளை கொடுத்த கர்த்தர். அந்த தாய் அழும் பொழுது கர்த்தரால அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வனாந்திரத்திலே கர்த்தருடைய தேவ தூதன் வந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு சாராள் கர்த்தர் 100 வயதில் கர்ப்பத்தை தொட்டார். ஈசாக் என்ற ஒரு குமாரனை பெற்றார். இப்படி அநேக தாய்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பெற்றெடுத்த பிள்ளைகள். பிள்ளைகளுக்குரிய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் கர்த்தர் கர்ப்பத்தை தொடுகிறவர். பலுகி பெருகி இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று ஆசீர்வதித்த கர்த்தர்.
ஆபிரகாமுடைய குடும்பத்தார் ஆசீர்வாதத்தை பெற்று பலுகி பெருகி ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த குடும்பத்தினர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப் என்பவர்களுடைய குடும்பங்களில் பிறந்த கோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் தான் வரும் பிள்ளைகள். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை குறித்து சிறு பிள்ளையோ வாலிப பிள்ளைகளோ எவ்விதமாக தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது பிள்ளைகளுக்குரியதான தேவ வசனம். வாலிப பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதை வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தந்தையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தத்தின் மூலம் முதலாய் கற்பனையாயிருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிறது. 5 விரலும் ஒரே நிலையில் இல்லை. ஐந்தும் விதவிதமாக இருக்கிறது. 5 விரல்களும் அதே போலத்தான் பிள்ளைகளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிதலில் இருக்க வேண்டும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே தன்னை படைத்த தெய்வத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய நிலையில் நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காக பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அப்போ ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், கீழ்ப்படியக்கூடிய ஒரு கேரக்டர் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் 5 விளையாதது 50 விளையாது என்று ஒரு தமிழ் பழமொழி இருக்கிறது. இந்த 5 வயதில் வளர்கிற பிள்ளை, கற்றுக்கொள்ளுகிற பிள்ளை அது 50 வருடத்தில் நன்றாக இருக்கும். இந்த 5 வயதிலே கற்றுக்கொள்ளாத பிள்ளை அந்த 50 வயதிலும் கற்றுக்கொள்ளாதது. வாழ்நாளில் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது நன்மை உண்டாகிறது. நன்மை மாத்திரம் அல்ல, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்தேன்.
நன்மை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தாயும் தகப்பனும் கனப்பண்ண பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி உன் வாலிப காட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன் வாழ்க்கையில் நன்மை தொடர வேண்டும் என்றால் தொடரக்கூடிய நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவி நம்முடைய இடைப்படுகிறது. கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிற வாலிப பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையை உண்டாக்குகிறார். நன்மை உண்டாக்குறது மாத்திரமல்ல, நீடித்திருப்பதற்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிற எண்ணம் இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிற தாகம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகுவது கர்த்தருடைய கரத்தினாலே. இந்த உலகத்தில் நீடித்திருப்பதற்கு கர்த்தராகிய தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீடித்திருப்பது மாத்திரமல்ல, வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இங்க ஒரு கட்டளை வைத்து விட்டார் பிள்ளைகளுக்கு. நீ வாழ்நாள் நீடித்திருக்க, உனக்கு நன்மை உண்டாயிருக்க, உன் தாயும் தந்தையும் கனப்படுத்துவாயாக. இந்த தாயும் தந்தையும் கனப்படுத்துகிற இந்த வார்த்தையை கர்த்தர் கட்டளையில் கொண்டு வந்து வைத்து விட்டார். பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் என்பது கர்த்தருடைய வசனத்தை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படுகிற குணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இது ரொம்ப அவசியம். கட்டளையில் ஒன்று. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுப்பது கிடையாது. கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதும் மாத்திரமல்ல,
அநேக பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை அசட்டை பண்ணுகிறார்கள். தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றுவது கிடையாது. சிறு வயதில் இருக்கும் போது நம்மை எவ்வளவு எந்த அளவுக்கு தாய் 10 மாசம் நம்மை சுமந்து எடுத்த அந்த தாய் போது அந்த தாயை கனப்படுத்துகிறோமா? கட்டளைகளில் இந்த கட்டளை முக்கியமான கட்டளை, பிள்ளைகளை குறித்ததான கட்டளை. இருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் வந்து அழுகிறார்கள். என் பிள்ளை எனக்கு ஆகாரத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, துணி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஐயோ என்னுடைய பிள்ளை நடத்தில் இருந்த அன்புக்காக அறிவான வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைகளே, கர்த்தர் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பெற்றோர் கனத்துக்குரியவர்கள். கால நேரத்தில் ஒரு தாய் அழுகிறான். ஒரு பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கும் பொழுது நாம் பிள்ளையினுடைய கடைசி பிள்ளையினுடைய அவனுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு காத்திருக்கிறார். அந்த கடைசி குமாரனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் இந்த காரியத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று கடினமாய் பேசுகிறார். அந்த தாய் நொந்து என்னிடத்தில் சொன்னது என்னவென்றால், ஐயோ அந்த பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன். இந்த வயதான நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு அன்பு இல்லை, மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை. நான் என்ன செய்வேன்? எதற்குரிய என்னுடைய சபையில 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு விசுவாசியா இருக்கிற இந்த சகோதரி இந்த காலை நேரத்தில் கதறுகிறது பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பிள்ளைகளால் கைவிடப்படுகிறார்கள் தாயும் தந்தையும். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, உன் வாழ்நாள் நீடித்திருக்கிற தேவ வசனத்தினுடைய கட்டளை சொல்லுகிறது, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவர்கள் கனத்துக்குரியவர்கள். கனப்பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம். ஆகவே வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை உன் தாய் தந்தையினுடைய சொல்லை கேட்பாயாக. உன் தாயின் தந்தையை அசட்டை பண்ணாதிருப்பாயாக. தாய் தந்தைக்கு துக்கத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாய் இராதபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். வாலிப காலத்தில் வேதத்தை சுமந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பதான் வாலிப காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு தேவனுடைய வீட்டுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் முதலிடம் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உன் தாயும் தன்னையும் கனப்படுத்துகிறாயோ உன் வாலிப காட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய
வருங்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ ஒரு காலத்தில் கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உன்னை காப்பாற்றும், அந்த பிள்ளைகள் உன்னை நேசிக்கும், அந்த பிள்ளைகள் உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் அவர் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். எனக்கு அருமையானவில்லை, அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது என்னவென்றால், கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுவே நியாயம், நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப காலத்தில் இந்த உலகத்தினுடைய பாவத்திற்கும் தவறான பாதைக்கும் தவறான தீர்மானத்தை எடுப்பதிலும் தவறாய அடிமைதனத்தில் விழுவதிலும் இருளியல் அதிகாரத்துக்குள் அகப்பட்டு தவிப்பதிலும் தவறான பிள்ளைகளோடு கூடி தவறான பழக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாலிப பிள்ளைகள் அநேக பெற்றோருக்கு துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வருகிற கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு தான் இந்த சத்தியம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்குள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வசனத்திற்கு கனத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் பெருகும், கிருபை பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். வருங்காலத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், அவர் என்றென்றும் காப்பாற்றுகிற தேவன். இவ்வளவு நேரம் பெற்றோரை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசினேன். அடுத்ததாக பிள்ளைகளை குறித்து உங்கள் மத்தியிலே பேசினேன். அடுத்ததாக வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பெற்றோரை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், யோசுவா எழுதின புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததாய் கண்டால் பின் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன் என்று. யோசுவா மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை அடையும்படிக்கு காலேபு யோசுவாவும் இந்த 2 பேர் தான் வந்து இந்த கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். சேர்க்கப்பட்ட இவர்கள்
இவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் அந்நிய தெய்வங்களை, அதாவது கர்த்தர் விடுவித்தார், அடிமைதனத்தினுடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றினவர் கர்த்தர். எகிப்தினுடைய அடிமைதனத்தினுடைய கண்ணீரை தலைக்கீழாய் மாற்றினவர். அடிமை வீடாகிய எகிப்து என்று சொல்லப்படுகிறது. அடிமையாய் இருக்கிறவனுடைய நிலையை பார்க்கும் போது அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு கூட்டத்தார் ஆசீர்வாதம் பெற்றார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளை கனப்படுத்தினார்கள், கீழ்ப்படினார்கள், வாழ்ந்தார்கள். ஒரு கூட்டத்தார் அந்நிய தெய்வத்தை வணங்கி அந்நிய தெய்வத்திற்கு பலிபீடத்தை கட்டி அந்நிய தெய்வத்தினுடைய காரியங்களில் ஈடுபட்டார்கள். இது எகிப்திலே இந்த காலங்களில் அந்த அந்நிய தெய்வத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணவர்கள் கானான் தேசத்திலும் வந்து அங்கிருக்கிற அந்நிய தெய்வங்களோடு இடைப்படுவதற்கு இடைப்பட்டு அவர்களை தொழுது கொள்ளும் போது கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கி கர்த்தருக்கு கோபத்தை மூட்டி கர்த்தருடைய பலிபீடத்திற்கு கனத்தை கொடுக்காதபடி பல துன்பங்களை சந்தித்தார்கள் இஸ்ரவேல் ஜனத்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனத்தார் அநேக பலிபீடங்களை அந்நிய தெய்வத்திற்கு கட்டினார்கள். சொந்த தெய்வத்தை, கர்த்தராகிய தேவனை, அவர் கொடுத்த கட்டளைகளை உடைத்து அவர்கள் மீறினபடினாலே யோசுவா சொல்லுகிறாரு, கர்த்தரை சேவிக்கிறதை உங்கள் பார்வைக்கு ஆகாததையா கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிமகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். என் வீட்டார், ஆமா, யோசுவாவுக்கு அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம் அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது. என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்வேன். இதுதான் பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை சத்தியத்தில் வழி நடத்துவது, இதுதான் ரொம்ப முக்கியம். அநேக பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு தடமாடுகிறோம். நான் சிறு வயதில் இருக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் என்னோடு கூட பிறந்தவர்கள் 8 பேர். அந்த காலத்திலே அதிக குடும்பம். சில நாட்கள் ஆபத்தும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு குடும்பம். வறுமையின் கோட்டைக்குள் இந்த குடும்பம். அப்போது என் தகப்பனார் என்ன செய்வார் என்றால், என் தாயின் தகப்பனும் காலையில 5 மணிக்கு எல்லோரும் வேண்டும், எல்லாம்
வசனத்தை சொல்ல வேண்டும். ஜெபம் என்னுடைய வீட்டில் இன்றைக்கு என்னுடைய தாய் தந்தையார் எங்களுக்கு முன்னோடியாக இருந்த காலகட்டத்தில் அதை இப்பொழுதும் அவர்கள் வாழவிட்டாலும் அது பாடமாக வாழ்க்கையின் முன்னாக நிற்கிறது. இந்த காலகட்டத்துல இன்டர்நெட் காலம், ஸ்மார்ட் போன், டேப்லெட், கம்ப்யூட்டர் எல்லாவற்றையும் பர்த்டேக்கோ எஜுகேஷன் முன்னேற்றத்திற்கோ பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கோ பெற்றோர் கொடுக்கிற பிரசன்டேஷன் எவ்விதமாக வாழ்க்கையில் மாறுகிறது என்றால் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறது. ஆலயத்திற்கு வருவான், ஸ்மார்ட் போனோடு வருவான். காலங்கள் கடந்து விட்டது. தெய்வ பக்தி கடந்து விட்டது. சில பிரச்சனைகள் உண்டு. எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்தில் போகும்போது எவ்வளவு வேதனை பெற்றோருக்கு. ஆலயத்திற்கு எத்தனை பிரச்சனைகள் உண்டு. சிறு பிள்ளைகளா இருந்தால் சண்டை கிளாஸ், வாலிப பிள்ளைகளா இருந்தால் வாலிப கூட்டம். விசுவாசத்தில முதிர்ந்த பெற்றோரா இருந்தால் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை விசுவாச பாதையில் வழிநடத்துவதில் எந்த காலகட்டத்தில் காரியத்தை சாதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அவர் அருமையாக சொல்லுகிறார் தம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விதமாக சொல்லுகிறார், 3 நாளில் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் இந்த பெற்றோருக்கு விசுவாசத்திலும் இந்த ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் பெற்றோருக்கு. அது இல்லாவிட்டால் நம்முடைய மாறிவிடுகிறது. கன்னியானிலே பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை.